குறிக்கோள் என்பது ஒன்றை நோக்கியது மட்டுமல்ல, அதையும் தாண்டியது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு அருமையான தளபதி. ஆனா பாவம் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிட்டார். அந்த தளபதி இருக்க வரை ராஜா பல ராஜ்யங்களை கைப்பற்றினாரு. எவ்வளவோ ஒரு தைரியமா இருந்தார். ஆனா அந்த தளபதி இறந்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டார். அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும். அந்த இடம் வேகன்சி ஆகி போயிடுச்சு இல்லையா, அதனால போய் தேடி அலைஞ்சாரு. யாரையும் பார்த்தா அவர் கொடுத்த ஒரே ஒரு கிரிட்டீரியா என்னன்னா, அந்த தளபதி பொசிஷனுக்கு வர்றவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல, ஒரு வில்லாளனாகவோ இல்ல வாழ்வீச்சிலேயோ குதிரை ஏற்றது எதுலயோ ஒழுதுல அவன் தான் சாம்பியன் ஆகணும், அவன் தான் நாட்டிலேயே பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அங்க அந்த வகையில் பார்த்தா தேடிட்டே இருந்தா கிடைக்கல. ஒரே ஒருத்தன் வந்தான், ஒரு வில்லாளன் வந்தான். நல்ல வில்லு வித்தியில பயங்கரமான ஆளு. மேல போற பறவையெல்லாம் அப்படியே அடிச்சு 10-15 பறவை கூட பறந்துகிட்டு இருக்க பறவை கூட அடிச்சிருவான். உடனே ராஜா ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. தம்பி ரொம்ப சந்தோஷம், இவர் அப்பாயிண்டட். ஆனா ஒண்ணு அந்த மலையில ஒரு சாமியார் இருக்காரு, இந்த ராஜ்யத்துக்கு முக்கியமானவர். அவர்கிட்ட மட்டும் போய் ஃபைனல் அப்ரூவல் வாங்கிடுவா, அதான் உனக்கு ஃபைனல் இன்டர்வியூ அப்படின்ட்டாரு. இவன் போனான், அந்த சித்தர் அந்த சாமியை பார்க்க போனான். அந்த சாமியில போய் சொன்னா, சாமி அவர் வீர பராக்கிரமம் தான் சொன்ன, பறந்துட்டு பரவாயில்ல அடிச்சு தள்ளிட்டேன் சாமி அப்படின்னா. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு அட்லீஸ்ட் ஒரு தளபதி பேயா கிடைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மேல அவர் பார்த்தாரு. அந்த சாமியார் மேல பார்த்தார், பறந்துகிட்டு இருக்க பறவைலாம் சாமியார் காலில் வந்து விழுந்துச்சு. இவனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா நம்ம வில்ல அடிச்சதெல்லாம் கண்ணில் அடிச்சுட்டாரு அவரு. அப்ப நான் தோத்து போயிட்டேன், எனக்கு அந்த பதவிக்கு தகுதி இல்லை, ஐயா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஊருக்கு போய் நம்ம விவசாயம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். திரும்பி ராஜாவுக்கு தேடி அலைஞ்சா ராஜாவுக்கு யாருமே கிடைக்கல. திரும்பி அந்த சாமியை பார்த்தா ராஜா, சாமி என்ன வழியே இல்லையே, ஆள் இல்லையே, புள்ள அந்நிய நாடுகள் நெருக்கடி ரொம்ப வந்துட்டு இருக்கு, என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னாரு. உடனே அவர் சொன்னாரு, அன்னைக்கு ஒரு வில்லாளன் வந்தான் பார்த்தியா, அவன் நீ அப்பாயின் பண்ணிக்கணும், அவன் தான் சரியான ஆள் அப்படின்ட்டாரு. உடனே அவனை தேடி போனார் அவன் கிராமத்துக்கு. அந்த கிராமத்தை விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவன் சொன்னான், ஐயா நான் வரல, நான் தான் தோத்து போயிட்டேன், நீங்க தான் என்ன சொன்னீங்க கிரிட்டீரியா, யாரு அந்த சிறந்த பதவியா சிறந்த ஒரு விழாளனா இருக்கானோ அவங்க தானே சொல்லியிருந்தீங்க, அவர் கண்ணிலே அடிச்சிருக்காரு சாமி, அதனால நான் முடியாது நம்மளால அப்படின்னு சொன்னான். இல்ல இது அரச கட்டல, நீ தான் தளபதி, நீ வர அப்படின்னு. ஏன் தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க, நான் வில்லாளன் ஆகி நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்க்கலாம். மேல பறந்துகிட்டு இருக்க பறவைலாம் அவனோட காலில் வந்து விழுந்துச்சு. உடனே உங்களுக்கு தூக்கி வாரி பிடிச்சி திரும்பி அந்த சாமி இன்னைக்கு ஓடணும். சாமி நீங்க பண்ண மாதிரி நான் பண்ணேன், இன்னைக்கு போய் காலில் வந்து விழுந்துருச்சு. ஆமா, நீ அந்த பதவியில போய் உட்கார்ந்து என்ன செய்ய போறேன்னு சொன்ன பாத்தியா, அதான் முக்கியம். ஒரு குறிக்கோள் என்பது ஒன்று நோக்கியது மட்டுமல்ல, அதையும் தாண்டியது. நான் டாக்டர் ஆக போறேன், டாக்டரா என்ன பண்ண போறேன், நான் வக்கீலா என்ன பண்ண போறேன், நான் எம்எல்ஏ ஆக ஆசைப்படுறேன் அப்படின்னா எம்எல்ஏ ஆகி என்ன பண்ண போற, மக்கள் நல்லது செய்ய போற, இல்ல செயின் சுத்த போறியா, ஏதாவது ஒன்று இருக்கணும், பர்பஸ் இருக்கணும்ல. அந்த குறிக்கோள் என்பது ஒன்றை நோக்கியது மட்டுமல்ல, அதையும் தாண்டியது. நண்பர்களே, இன்னும் பேசுவோம். வணக்கம், வாழ்க.